மாடு வாங்கணும் படுத்துவா. மாட்டு வாங்கணும். ஆமாடா. கிடையாது, பிசாசு கிடையாது, பூதம் கிடையாது, பூதம் கிடையாது. பேர் பெற்ற காளி அந்த ரெண்டுமெல்லாம் போட்டக்குடி காளி, நீலி, அகோர காளி, பச்சை காளி. காளியா? பொம்பளைக்கு இவ்வளவு அகங்காரம் இருக்கலாம். பெண் புத்தி பொம்பளைனா அடக்கி இருக்கிறோம். உனக்கு மீசை காலையில உங்களுக்கு முடிஞ்சு விடுங்க. போடுறேன் போடுறேன் நேஸ்டா போடுறேன். ஒரே ஒரு பாட்டு மட்டும் முடிச்சுறேன். இப்படி பார்த்தா ஜாமம் கடந்து கொண்டு போகும். என்ன தெரியுமா? பொம்பளை இவ பொம்பளை ஒரு ஆம்பளை கூட சண்டை செய்யலாமா? சண்டை செய்யலாமா? லோக செய்யலாமா? பொம்பளை போய் நம்ம என்ன பண்ணுவா? அதானே பார்த்தேன். நான் எப்படியே போயிருக்கேன். அட மானு போலை அத போல சொல்றாளே உன் மானகட்ட விளாட்டுங்க இல்ல உனக்கு. நான் மானகட்ட விழா நான் யார் தெரியுமா? யாரு யாரு மானி? அப்படியே பட்டுவா. ஒரு கையை மாற்றி விடாதீங்க. அண்டத்தை வனத்தை ஆட்டும் ஆட்டுக்கடாய்க்கு இங்க என்ன வேலை? சொன்னா நான் எதுக்கு திரும்பி வந்துருக்கேன்? ஆட்டுக்கடாய் யாரு? இதுதானே ஆட்டுக்கடாய் இல்ல? பொழுது ஒடியுமா வைத்து ஒரே தரி தரிச்சு ஊருக்கு வர கிளாஸ் ரூம் போடும்.
கொட்டை கோழி நான் கோழி இல்ல சேவலா என்னென்ன ஆகி தெரியுமா யாராரு என்னென்ன யாராரு என்னென்ன பண்ணிக்கிறேன் என்னென்ன உருவத்துல என்னென்ன ஆகிறேன் அது சொன்னா சொல்லுங்க ஓ அந்த ஒன்னா பிரிவில வந்தார காரியானே ஒன்றா பிரிவிலே ஓங்கார காளி யானை இரண்டாவது பிரிவிலே ஆகக்கண்ணி யானை மூணாவது பிரிவிலே முத்துமாரி யானை ஏய் இப்படி உருவத்தோய் வந்த சமன் செய்ய மாதாருக்கு சண்டை செய்ய தெரியுமா சமன் செய்ய மாதாருக்கு சண்டை செய்ய மாதாருக்கு சண்டை செய்ய தெரியும் சண்டை மாதாருக்கு சண்டை செய்ய அடியானை என்னை சிறுவன் செய்த பிள்ளையை பெரியவர்கள் பொறுத்தருள் தர வேண்டும் மாட்டாய். ஒரு பெண்ணுக்கு தாலி வேலி ஒரு வேலி ஒரு வேலி அந்த தாலியாகப்பட்டது பறி போய் விட்டான் அந்த பெண்ணுக்கு கட்டுன்றது கிடையாது. அப்படி என் மன்னவராகப்பட்ட 5 பேர்களை விடுதலை செய்டா. இருப்பது மணி மாளிகை மலர் பறிப்பது போன உடனே உன்னுடைய கணவர்கள் தகாத வார்த்தை சொல்லி பெண்ணே கண்ணே என்று சொல்லி தகாத உறவு கொண்டு செய்தார்கள். அவரை பிடித்து சிறந்தால் அடைத்து நீங்கள் பார்த்த அரக்கல் குலத்தில் சேர்ந்தவர்கள் வாழ்க்கைப்பட்டது நிறையாக வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் வாக்கமாக இருக்க வேண்டும். உன் தங்கி இருக்கின்றாரே அவள் அகப்பட்டவர் அந்த மணிமாலாக அகப்பட்டது மணியாக செய்ய வேண்டும். ஆமா மணியாக செய்ய வேண்டும். நீ இருக்கிறாயே தம்பி அகப்பட்டவன் இந்த சிறுவன் எப்போதும் காலங்காலமாக சிறு துண்டு நான் செய்யக்கூடிய பாக்கியமா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு மோட்சத்தை கிடைக்க வேண்டும். எப்போதும் உன்னை மோகம் சக்தி பராசக்தி சாமுண்டேஸ்வரி தககாரணி பற்றி கூறிட்டு நான் சொல்ல வேண்டும். அதே போல உனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் நீங்கள் இப்படி அண்ணன் 7 பேர்கள் உன் தங்கையோட 7 பேர்கள் அந்த 7 பேர்களும் ஒரு ஆளுக்கு மணியாக தகையாகப்பட்ட மணியாக இருக்க வேண்டும். வீரபம்பை வீரசாட்டை கொண்டோம் குடிசாலை கோரல் சிங்கமாக இருக்க வேண்டும். ஆமா என்னவாக தெரியுமா அந்த சிங்கவாகமன் இருந்து எப்போதும் ஆமா ஏறக்கூடிய வாகனமாக இருக்க வேண்டும். ஏறக்கூடிய வாகனமாக இருக்க வேண்டும். அதனால எனக்கு சிங்கவாகனமாக இருக்க வேண்டும். அமல சிங்கவாகனமா அந்த சிங்கவாகனம் மீது ஏறினாலாம். செய்த பிழைக்காக உங்களுக்கு நான் பலியானது தரப்போகிறேன். பெற்றுக் கொள்ளுங்கள். அங்க பசியாக இருக்காது பசி வேண்டும். அது சாப்பிட்டோம் எனக்கு பசியாக இருக்கிறது. இந்த கோர காலி உருவமாகப்பட்டது முன்னால் துர்வாசன் கொடுத்த சாபத்தினாலே அது சாபமாகப்பட்டது. இன்றும் பசியாக இருக்கிறது. அங்கும் பசி இருக்கிறது. எனக்கு பலி பலி ஓம்
மலை மாறி நான் தாயே புலியா புலியா தாயே புலியா கரகமானது இந்த பச்சையம்மன் கோவில், ஆமா, சேலத்து மாரியம்மன் கோவில், முனீஸ்வரர் கோவில், கோயில், கணபதி ஆலயம் இங்க போக போகுது. அதுக்கு முன்னாடி நாங்க புது வசனம்னு சொல்ல போறோம். ஆமா. இப்போது பாதுகாப்பு பகவதி இருக்கின்ற மாதா பிதா குரு தெய்வத்துக்கு முதல் கண்ண வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமா. இப்போது ஜவாது மலர் ஜெய் வீர விலங்கநாட்சியம்மன் நாடக சபா நாடக ஆசிரியர் வி விஜயரங்கன் மற்றும் மாரிக சகாயம் வாட்சர் பெருமாள் இன்னும் கோபாலகிருஷ்ணன் மற்றும் அனைத்து பேர்களும் ஒன்றாக சேர்ந்து இன்னும் மலக்குருத்தன் அனுமந்தன் அனைத்து பேர்களும் ஒன்றாக சேர்ந்து நாடக நடிப்பாக வந்திருக்கிறோம். கற்றது கைமண் அளவு கல்லாத உலக அளவு. போது துரோபதி சுருக்கமா சொன்னா பாஞ்சாலி சபதம், விரிவா சொன்னால் திரௌபதி அம்மன் தீ மிதி மோதல் என்னும் பத்ரகண்டா சூரன் பீமன் சண்டை சக்தி பிறப்பு இந்த நாடகத்தை மகிமை எங்களுக்கு சுற்றுலா போல நடிக்க வந்திருக்கிறோம். கற்றது கைமண் அளவு கல்லாத உலக அளவு. உங்களுக்கு ஒரு அன்பின்ற பாசத்தை கேட்க போறோம். உங்களுக்கு காசு கொடுத்தால் வெளியில செலவாயிடும். ஆமா, 4 இட்லி சாப்பிட்டு போயிடும், 2 குவாட்டர் குடிச்சிட்டு பொண்ணு பொண்ணு கேட்பது கிடையாது, பெண்களை கேட்கறது கிடையாது. ஆனால்